to success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam. இந்தியாவின் முதல் விமான சேவை நிறுவனம் டாடா குழுமம் கையகப்படுத்திய பிறகு தினம் தினம் இந்நிறுவனத்தை பற்றிய செய்திகள். உண்மையில் நிறுவனத்திற்கும் ஊழியர்களுக்கும் இடையில் நடப்பது என்ன? சற்று விரிவாக பார்க்கலாம். ஏர் இந்தியாவின் 80 விமானங்கள் ரத்து. இதுதான் கடந்த புதன்கிழமை காலையில் பரபரப்பான தலைப்புச் செய்தி. 15,000 பயணிகள் கடும் அவதி. ஒரே நேரத்தில் 300க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் விடுப்பு எடுத்ததுதான் இதற்கு காரணம். நிறுவனத்தின் தொலைபேசி அழைப்புகளுக்கும் பணியாளர்கள் பதிலளிக்கவில்லை. பரபரப்பான இந்த செய்தி உலகம் முழுவதும் வைரலான நிலையில் நிறுவனத்திற்குள் நடக்கும் விஷயங்கள் அனைத்தும் தற்போது வெளிச்சத்திற்கு வந்தது. டாடா குழுமத்தின் கீழ் இயங்கி வரும் ஏர் ஏசியா இந்தியா விமான நிறுவனத்துடன் கடந்த 2022ஆம் ஆண்டு ஏர் இந்தியா நிறுவனம் இணைக்கப்பட்டது. மத்திய கிழக்கு நாடுகளுக்கு மட்டுமே சேவை வழங்கி வந்த போது ஊழியர்களுக்கு பல்வேறு அலவன்ஸ்கள் வழங்கப்பட்டு வந்தன. ஆனால் கேபின் குரூ ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த லே ஓவர் அலவன்ஸ் தற்போது நிறுத்தப்பட்டுள்ளது. இப்படி பல்வேறு அலவன்ஸ் தொகைகள் நிறுத்தப்பட்டதால் தங்கள் ஊதியம் 20% குறைந்துவிட்டதாக பணியாளர்கள் கூறுகின்றனர். தங்களுக்கு ஊதியம் குறைந்தது குறித்து நிர்வாகத்திடம் கேட்டபோது சரியான பதிலளிக்கவில்லை என்கின்றனர் பணியாளர்கள். எனவே அதோடு நிற்காமல் டாடா சன்ஸ் தலைவர் சந்திரசேகரிடமும் தொழிலாளர்கள் ஆணையரிடமும் முறையிட்டதாகவும் இதற்கும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் ஆதங்கப்படுகின்றனர். இதன் விளைவுதான் விடுமுறை விண்ணப்பித்து கேபின் குரூ ஊழியர்கள் போராட்டம் செய்தது. சும்மா இருக்குமா நிர்வாகம்? 30 கேபின் குரூ பணியாளர்களை பணி நீக்கம் செய்தது. அதற்கு ஒரே நேரத்தில் அனைவருக்கும் எப்படி உடல்நலம் சரியில்லாமல் போகும் என அடுக்கடுக்காய் கேள்வி எழுப்பியது. பணியாளர்கள் ஒரே நேரத்தில் விடுப்பு எடுத்ததால் சுமார் 80 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. ஏன் இத்தனை விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன என விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் ஏர் இந்தியாவிடம் விளக்கம் கேட்டது. பிரச்சனைகளை உடனடியாக தீர்க்க நடவடிக்கை எடுக்குமாறும் உத்தரவிட்டது. இதன் பின்பே கேபின் குரூ ஊழியர்களுடன் பேச தயாராக இருப்பதாக ஏர் இந்தியா நிறுவன தலைமைச் செயல் அதிகாரி அலோக் சிங் தெரிவித்தார். எதிர்பாராத இடையூறுகளால் சிரமத்திற்கு ஆளானவர்களிடம் மன்னிப்பு கேட்ட ஏர் இந்தியா நிறுவனம் பணி நீக்கம் செய்த ஊழியர்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி பணிக்கு அழைத்திருப்பதாக தெரிவித்துள்ளது. நீண்ட காலமாக பொதுத்துறை விமான சேவை நிறுவனமாக இருந்த ஏர் இந்தியா கடும் நஷ்டத்தில் இயங்கிய நிலையில் பல கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு அந்நிறுவனத்தை டாடா குழுமம் கையகப்படுத்தியது. தனியாரிடம் வந்தால் பிரச்சனைகள் களையப்படும் என பார்த்தால் தொடர்ந்த வண்ணமே உள்ளது. விமான சேவையை விரிவாக்கம் செய்ய திட்டமிட்டிருப்பதாகவும் 190 போயிங் விமானங்களை வாங்க ஆர்டர் கொடுத்ததாகவும் கடந்த ஆண்டு ஏர் இந்தியா தெரிவித்தது. என்னதான் வியாபாரத்தை விரிவாக்க நினைத்தாலும் பணியாற்ற ஊழியர்களும் தேவைதானே? எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் நிர்வாகமும் ஊழியர்களும் இணைந்து பணியாற்றினால்தான் வெற்றி கிடைக்கும் என்பதை இது எடுத்து காட்டுகிறது. புதிய தலைமுறைக்காக கௌசல்யா. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam.